لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد فقد قال الله تعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما قال النبي صلى الله عليه وسلم إن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها فإن كل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أو كما قال عليه الصلاة والسلام அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்பாளனுமாகிய ஏகநாயன் அல்லாஹு தஆலாவை போற்றுகிறேன் புகழ்கிறேன் அல்ஹம்துலில்லாஹ். அவனது தூதர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள் தாபிஊன்கள் தபா தாபிஈன்கள் நல்லடியார்கள் நம் அனைவர் மீதும் அல்லாஹு தஆலாவினுடைய அருளும் மகபரத்தும் என்று பிரார்த்தனை செய்தவனாக கருதி தக்வா எனும் இறையச்சத்தை உள்ளத்திலே ஆழமாக பதித்து அல்லாஹ்வும் அவருடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் விட்ட கட்டளைகளுக்கு அடிபணிந்து அவர்களுடைய விலக்கல்களை விலகி வாழ்வதனூடாக உண்மையான முத்தகியாக இறைவனை சந்திப்பதற்கு நானும் நீங்களும் முயற்சி செய்வோமாக. இன்றைய நாள் வெள்ளிக்கிழமை இஸ்லாமியர்களுக்கு சிறப்பாக்கப்பட்ட நாள். இந்த நாளில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அதிகம் ஸலவாத்து சொல்வதற்கு நாங்கள் எல்லாம் பணிக்கப்பட்டிருக்கின்றோம். அவருடைய பெயர் சொல்லப்படுகின்ற பொழுதெல்லாம் அவர்கள் மீது ஸலவாத்து சொல்வதை அல்லாஹு தஆலா எங்களுக்கு சுன்னத்தாக ஆக்கி வைத்திருக்கிறான். எனவேதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அதிகமாக ஸலவாத்து சொல்லி இறைவனுடைய ஸலவாத்தை நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கு முயற்சி செய்வோமாக. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இன்றைய இந்த குதுபாவில் இஸ்லாம் கல்விக்கு வழங்கி இருக்கின்ற முக்கியத்துவம் தொடர்பாகவும் அந்த கல்வி விடயத்தில் எங்களுடைய முன்னோர்கள் ஈடுபட்ட அல்லது முன்னோர்கள் பெற்றுக்கொண்ட வெற்றிகள் தொடர்பாகவும் ஒரு சில விடயங்களை ஆராய்ந்து எம்முடைய நிலை தொடர்பாக நானும் நீங்களும் பரிசீலனை செய்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, ஒரு சமூகம், அந்த சமூகத்தினுடைய எழுச்சி, அந்த சமூகத்தினுடைய வளர்ச்சி, அந்த சமூகத்தினுடைய எதிர்காலத்தினுடைய இருப்பு, அந்த சமூகம் ஏனைய சமூகங்களோடு போட்டி போட்டுக் கொண்டு இந்த உலகத்தில் நித்தியமாக வாழ்வதற்கான மிக பெரும் ஒரு வழியாக அல்லாஹு தஆலா இந்த உலக நிர்வாகத்தின் நியதியில் கல்வியை வைத்திருப்பதை பார்க்கிறோம். கல்வி அறிவு என்பது ஒரு மனிதனிடத்தில் கட்டாயமாக இருக்க வேண்டும் என்பதற்காக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், தலபுல் இல்மி ஃபரீதத்துன் அலா குல்லி முஸ்லிமின் வ முஸ்லிமா. கல்வி அறிவை தேடி கற்பது என்பது, படிப்பது என்பது ஒரு முஸ்லிமான பெண்ணின் மீதும் ஆணின் மீதும் கட்டாயமான ஒரு கடமையாகும், ஃபர்லாகும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுவதை பார்க்கிறோம். இந்த உலகுக்கு இறுதியாக அனுப்பப்பட்ட முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சமூகம் ஒரு எழுத வாசிக்க மிக அதிகமானவர்கள் தெரியாதவர்களை கொண்ட ஒரு சமூகமாக காணப்பட்டது. எம்முடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கூட எழுத வாசிக்க தெரியாத ஒரு உம்மி நபி என்றுதான் வரலாறு அடையாளப்படுத்துகிறது. அந்த நபியை அல்லாஹு தஆலா நபியாக தேர்வு செய்வதற்காக வேண்டி அல் குர்ஆனில் முதலாக இறக்கிய வசனம் இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதீ ஹலக். படைத்த உங்களுடைய இறைவனின் பெயர் கொண்டு நீங்கள் வாசிப்பீராக, படிப்பீர்களாக, ஓதுவீர்களாக என்று
அந்த கல்வியினுடைய முக்கியத்துவத்தை அல்லாஹு தஆலா வஹீனுடைய முதல் வசனத்தில் பேசுவதை பார்க்கிறோம். ஏன்? எழுத வாசிக்க தெரியாத ஒரு நபி, எழுத வாசிப்பவர்கள் மிக அரிதானவர்களை கொண்ட ஒரு சமூகத்திற்கு அவரை நபியாக அல்லாஹு தஆலா தேர்வு செய்திருக்கிறான். எனவேதான் அந்த சமூகத்திற்கு அவருடைய பிரச்சாரத்தை மேற்கொள்வதில் வெற்றி காண வேண்டுமாக இருந்தால் அவர் கல்வி அறிவுடையவராக இருக்க வேண்டும், ஞானமுடையவராக இருக்க வேண்டும் என்ற அந்த எதிர்பார்ப்பில் அல்லாஹு தஆலா நபி அவர்களை பார்த்து சொல்கிறான், நபியே ஓதுங்கள், படியுங்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து முதல் வஹியை அல்லாஹு தஆலா விட்டதை பார்க்கிறோம். இதன் பின்னணியில் தான் சுமார் 23 வருட காலமும் அல்லாஹு தஆலா அல் குர்ஆனின் மூலமாகவும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுன்னாவின் மூலமாகவும் கல்வி அறிவை அல்லாஹ்வுடைய வஹீனுடைய அறிவின் மூலமாக பெற்றுக் கொண்டார்கள். எழுத வாசிக்க தெரியாதவர் ஞானம் மிக்கவராக பேசுகிறார், எழுத வாசிக்க தெரியாதவர் நாம் கேட்டுறாத பல அம்சங்களை பேசுகிறார், எழுத வாசிக்க தெரியாதவர் பல கண்டுபிடிப்புகள் தொடர்பாக பேசுகிறார், எதிர்காலம் குறித்து பேசுகிறார் என்றெல்லாம் மக்கத்து காவிர்கள் வாயில் கை வைத்து பிரமிக்கின்ற அளவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹு தஆலா கல்வி ஞானம் உடையவர்களாக மாற்றினான் என்கிற செய்தியை நாங்கள் அல் குர்ஆனின் மூலமாக பார்க்கிறோம். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த கல்வியினுடைய முக்கியத்துவத்தை ஒரு மனிதன் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் அல் குர்ஆனில் ஒரு கேள்வி கேட்கிறான், நபியே குல் ஹல் யஸ்தவில்லதீன யஅலமூன வல்லதீன லா யஅலமூன், அறிந்தவர்களும் அறியாதவர்களும் சமமாவார்களா என்று அல்லாஹ் கேள்வி கேட்கிறான். மிக ஆழமாக யோசிக்க தூண்டுகிற ஒரு அல் குர்ஆனிய வசனம், கற்றவர்களும் கற்காதவர்களும் சமமானவர்களா என்று அல்லாஹ் கேட்கிறான். மிக ஆழமாக யோசிக்க வேண்டும், மிக அக்கறையோடு யோசிக்க வேண்டும். படித்தவர்களுக்கும் படிக்காதவர்களுக்கும் இடையில் உள்ள வித்தியாசத்தை அல்லாஹ் அல் குர்ஆனில் பேசுகிறான். படித்தவர்கள் வேறு, படிக்காதவர்கள் வேறு, கற்றவர்களுக்கு இருக்கிற அந்தஸ்து வேறு, கற்காதவர்களுக்கு இருக்கிற அந்தஸ்து வேறு. கல்வியின் ஊடாக அல்லாஹ்வுடைய அனுகூலங்களை பெறுகிற விதம் வேறு, கல்வி இல்லாதவர்கள் அல்லாஹ்வுடைய அனுகூலங்களை பெறுகிற விதம் வேறு என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுவதை பார்க்கிறோம். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்கிறான், யுக்தில் ஹிக்மத மய்யஷா, ஞானம் இருக்கிறதே, அறிவு இருக்கிறதே, இந்த நுட்பம் இருக்கிறதே, இதை அல்லாஹ் யாருக்கு நாடுகிறானோ அவர்களுக்கு மட்டும்தான் கொடுப்பான். வமை யுக்தல் ஹிக்மத, யாரெல்லாம் இந்த கல்வி ஞானத்தை அறிவை பெற்றுக் கொள்கிறார்களோ அல்லாஹ் கொடுக்கிறானோ ஃபகத் ஊதிய கைரன் கஸீரா, இவர்கள் நிறைய நலவுகளை பெற்றுக் கொண்டவர்களாக இருக்கிறார்கள், நிறைய சிறப்பம்சங்களை பெற்றுக் கொண்டவர்களாக இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். சூரத்துல் முஜாதலா பேசுகிறது, யர்ஃபஇல்லாஹுல் லதீன ஆமனூ மின்கும், உங்களில் ஈமான் கொண்டவர்களை அல்லாஹ் உயர்த்துகிறான், உயர்த்துகிறான். வல்லதீன ஊத்துல் இல்ம தரஜாத், அவர்களோடு சேர்த்து அறிவு ஞானம் வழங்கப்பட்டவர்களுடைய தரஜாக்களையும் அந்தஸ்துகளையும் அல்லாஹ் உயர்த்தி வைத்திருக்கிறான். கல்வி ஞானம் கொடுக்கப்பட்டவர்களுக்கு இந்த உலகத்திலும் சிறப்பு இருக்கிறது, மறுமையிலும் சிறப்பு இருக்கிறது. இதனால் தான் சொல்லுவார்கள் எங்களுடைய முன்னோர்கள், எழுத்து வடிவில் எழுதப்பட்ட ஒரு விஷயம், அரசனுக்கு அவனுடைய நாட்டில் மட்டும்தான் சிறப்பு, ஆனால் அறிஞனுக்கு, கல்வி ஞானம் கொடுக்கப்பட்டவனுக்கு, படித்தவனுக்கு அவன் சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்று எழுதப்பட்டதற்கான காரணம் அந்த கல்வியின் மூலமாக அவன் பெற்றுக்கொள்கின்ற மிக முக்கியமான அம்சமே ஆகும். நிறைய செல்வங்களை சேர்த்து வைத்திருக்கிறோம், சொத்து செல்வங்களை சேர்த்து வைத்திருக்கிறோம், வீடு வாசலோடு வாழுகிறோம், காணி செல்வங்களோடு வாழுகிறோம், வாகனங்களோடு வாழுகிறோம். ஒரு நாள் அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டினால், இயற்கை விதியால் அல்லது வெவ்வேறு வகையான அழிவுகளால் எங்களை விட்டு எங்களுடைய சொத்துக்கள் அழிந்து போனால் கூட அல்லாஹ் தந்திருக்கிற அறிவு நிச்சயமாக எங்களை வாழ வைக்கும் என்பது இஸ்லாமிய வரலாறு எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிற ஒரு உண்மையாகும். அன்புக்குரிய சகோதரர்களே, நாங்கள் தற்பொழுது 21வது நூற்றாண்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சுமார் 7வது நூற்றாண்டிலே அல் குர்ஆன் இறக்கப்படுகிறது. அல் குர்ஆன் என்பது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற மிகப்பெரிய ஒரு அற்புதம். அல் குர்ஆன் என்பது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வழங்கப்பட்ட, அவர்களுடைய உம்மத்திற்கு வழங்கப்பட்ட மிகப்பெரிய ஒரு அறிவு பொக்கிஷம் என்பதை
அல் குர்ஆனிலிருந்து படிக்கக்கூடிய கற்கக்கூடியவர்கள் விளங்கிக் கொள்வார்கள். இந்த 7வது நூற்றாண்டிலிருந்து சுமார் 15வது நூற்றாண்டு வரைக்கும் இந்த உலகத்திலே, இந்த பூமியிலே ஐரோப்பியர்கள் எல்லாம் அறிவு ஞானம் இல்லாமல் இருந்த காலத்தில், ஐரோப்பியர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை, இந்த மத்திய காலத்தை, இந்த உலகத்தினுடைய இருண்ட யுகம் என்று அடையாளப்படுத்தப்பட்ட காலத்தில் இஸ்லாமியர்கள் உயர்ந்து விளங்கியது இவர்களுடைய கல்வி ஞானத்தினூடாகத்தான். மிக பெரும் கண்டுபிடிப்பாளர்கள் எல்லாம் இஸ்லாமியர்களில் உருவாகியது அல் குர்ஆன் ஹதீஸினுடைய பின்புலத்தில் தான். கல்வியை பற்றி அல்லாஹு தஆலா ஊக்குவிக்கிறான். படியுங்கள் என்று அல்லாஹ் ஊக்குவிக்கிறான். படித்தவர்கள் படிக்காதவர்கள் சமமில்லை என்று சொல்கிறான். வானம் பூமி போன்ற எல்லாவற்றிலும் உங்களுடைய தேடல்களை மேற்கொண்டு அதில் உள்ளவற்றை நீங்கள் தேடி தேடி கற்றுக்கொள்ளுங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். இதன் காரணமாக அல் குர்ஆனும் ஹதீஸும் தூண்டிய அதன் பின்னணியும், இஸ்லாமிய ஆட்சியாளர்கள் இந்த குர்ஆன் ஹதீஸுடைய தூண்டுதல்களின் பின்னணியில் அங்கிருந்த அறிவு ஞானிகளை, தேடல் உள்ளவர்களை, படிப்பவர்களை ஊக்குவித்ததின் காரணமாக இந்த மத்திய காலம், சுமார் 7ஆம் நூற்றாண்டிலிருந்து 15ஆம் நூற்றாண்டு வரை உள்ள காலம் இஸ்லாமியர்களுக்கு மிக பெரும் பொக்கிஷமான ஒரு காலமாக மதிக்கப்பட்டது. இந்த காலத்தில் பல்வேறு கண்டுபிடிப்புகளுக்கு சொந்தக்காரர்களாக இஸ்லாமியர்கள் திகழ்ந்தார்கள் என்பதை இஸ்லாமிய வரலாற்றினை நாங்கள் பார்க்கலாம். வானவியல் துறையில் புகழ் பூத்தவர்களாக இஸ்லாமியர்கள் இருந்தார்கள். அதே மாதிரி புவியியல் விஷயத்தில் புகழ் பூத்தவர்களாக இஸ்லாமியர்கள் இருந்தார்கள். கணிதவியல், விஞ்ஞானம், தாவரவியல் என்று ஒவ்வொரு துறையிலும் இஸ்லாமியர்கள் மிகைப்படுத்தப்பட்டவர்களாக அல்லது உயர்நிலையை அடைந்தவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்பதற்கு வரலாறு சான்றிதழ் சொல்கிறது. உதாரணத்துக்கு அன்புக்குரியவர்களே, வரலாறு பதிந்து வைத்திருக்கிற விஷயம், மருத்துவத்திலே அலி இப்னு ஜீனா என்பவரை இஸ்லாமிய வரலாறு மிக பெரும் மருத்துவத்தினுடைய தந்தை என்று அடையாளப்படுத்துகிறது. ஐரோப்பிய பல்கலைக்கழகத்தில் அவர் எழுதிய அல் கானூன் ஃபி திப், மருத்துவத்தில் இருக்கக்கூடிய சட்டதிட்டங்கள் தொடர்பாக, மருத்துவவியல் தொடர்பாக எழுதிய அந்த புத்தகம் சுமார் 2 நூற்றாண்டுகள் கற்பிக்கப்பட்டன என்று வரலாறு பதிந்து வைத்திருக்கிறது. கணிதவியல் துறையில் குவாரிஸ்மி என்று சொல்லப்படக்கூடிய இஸ்லாமிய அறிஞர் மிக பெரும் கணிதவியல் அறிஞராக காணப்பட்டார். நாம் பயன்படுத்துகிற சைபர், ஜீரோவை கண்டுபிடித்ததும் இஸ்லாமியர்கள் என்று வரலாறு பதிந்து வைத்திருக்கின்றது. அன்புக்குரியவர்களே, வானியல் துறையில் அல் ஃபத்தானி என்பவர் மிக பெரும் உயர்நிலையை கண்டவர் என்று இஸ்லாமிய வரலாறு பதிந்து வைத்திருக்கிறது. இப்படி ஒவ்வொரு துறைகளிலும் இஸ்லாமியர்கள் உயர்ந்து காணப்பட்டார்கள். இஸ்லாமிய ஆட்சியாளர்கள் இதற்கான ஊக்குவிப்பை கொடுத்தார்கள். தாருல் ஹிக்மா அல்லது பைத்துல் ஹிக்மா என்று சொல்லப்படக்கூடிய மிக பெரும் ஒரு நூலகம், ஒரு கற்றல் நிலையம் உருவாக்கப்பட்டது. அப்பாசியர்களுடைய ஆட்சியாளர் கலீஃபா மாமூனுடைய காலத்தில் பைத்துல் ஹிக்மா என்று சொல்லப்படக்கூடிய மிக பெரும் கற்ற வள நிலையம் ஒன்று உருவாக்கப்பட்டது. பிற்பட்ட காலங்களில் சுமார் 17ஆம் நூற்றாண்டுக்கு பின்னால் ஐரோப்பியர்களால் அது தீக்கிரையாக்கப்பட்டு இஸ்லாமியர்களுடைய கண்டுபிடிப்பு புத்தகங்கள் எல்லாம் அளிக்கப்பட்டது என்பது இஸ்லாமிய வரலாற்றிலே மிக பெரும் ஒரு கசப்பான வரலாறாகும். அன்புக்குரியவர்களே, இத்தகைய ஒரு தூண்டுதல்களின் காரணமாக இஸ்லாமியர்கள் கல்வியில் மிக பெரும் முக்கியத்துவத்தை கொடுத்தவர்களாக காணப்பட்டார்கள். கல்வியை தேடுகிற விஷயத்தில் நேர காலங்களை செலவழிப்பவர்களாக இருந்தார்கள். கல்வியை தேடுகிற விஷயத்தில் பொருளாதாரத்தை அதிகமாக செலவழிப்பவர்களாக இருந்தார்கள். கல்வியை தேடுகிற விஷயத்தில் தங்களுடைய சந்ததிகளை, பிள்ளைகளை மிக அதிகமாக ஊக்குவிப்பவர்களாக இருந்தார்கள். ஏன், எங்களுடைய இலங்கை வரலாற்றிலே, எங்களுடைய இலங்கை திருநாட்டிலே இஸ்லாமியர்கள் இன்றளவும் ஒவ்வொரு துறைகளிலும் தடம் பதித்திருப்பதற்கான மிக பிரதானமான காரணம் இந்த கல்விக்கு அவர்கள் கொடுத்த முக்கியத்துவம் தான். இந்த கல்வியின்பால் அவர்கள் காட்டிய ஆர்வம் தான் இன்றளவும் கூட எங்களுடைய முன்னோர்களால் செய்யப்பட்ட சேவைகளும், அவர்கள் மூலமாக இந்த கல்விக்கு கொடுக்கப்பட்ட முக்கியத்துவமும், நாங்கள் பல அனுகூலங்களை இந்த இலங்கை திருநாட்டிலே அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, உதாரணத்திற்கு ஒரு அறிஞரை சொல்லுகிறேன். அறிஞர் சித்தி லப்பை நாங்கள் எல்லாம் அறிந்து வைத்திருக்கிறோம். இவரை பொறுத்தவரையில் இவருடைய பின்னணி ஒரு ஆன்மீக குடும்ப பின்னணியை கொண்டவர். தந்தை, பாட்டன், தாய் என்பவர்கள் ஒரு ஆன்மீக குடும்ப பின்னணியை கொண்டவர்கள். அல்லாஹ்வுடைய ஏற்பாடு, அவருக்கு கிடைத்த மனைவியும் நல்ல ஒரு ஆன்மீக பின்னணியை கொண்டவர். அல்லாஹ்வை பயந்து இபாதத்து செய்யக்கூடிய
கல்வித்துறையில் ஆர்வம் காட்டக்கூடியவர்கள். இவர் வழக்கறிஞராக இருந்தார். கண்டியில் பிறந்து கண்டியில் வாழ்ந்த இவர் குறிப்பிட்ட காலம் கொழும்பிலும் வாழ்ந்தார். மிக பெரும் வழக்கறிஞராக திகழ்ந்தார். அரச சபையிலே, இலங்கை திருநாட்டிலே இருந்த அரச சபையிலே இவரை அழைத்து அவருக்கு என்று தனி இடம் கொடுக்கக்கூடிய அளவுக்கான மிக பெரும் முக்கியத்துவத்தை அறிஞர் சித்திலம்பை அவர்கள் பெற்றுக் கொண்டார்கள். சுமார் அறிஞர் சித்திலம்பை அவர்கள் இந்த இலங்கை திருநாட்டிலே தமிழ் மொழி மூலமாக வெளியிடப்பட்ட முதலாவது பத்திரிகை முஸ்லிம் நேசன் என்ற பத்திரிகை. இந்த முஸ்லிம் நேசன் என்ற பத்திரிகையின் ஊடாக இலங்கை முஸ்லிம்களுக்கு அவர் விடுத்த மிக முக்கியமான செய்தி கல்வியினுடைய முக்கியத்துவம். ஒரு சமூகம் ஒரு நாட்டிலே உயர்நிலையை அடைய வேண்டுமாக இருந்தால் அந்த சமூகம் கல்வியில் உயர வேண்டும். முதலாக அவர் பேசிய வார்த்தை அதுதான். ஒரு சமூகம் ஒரு நாட்டிலே உயர்நிலையை அடைய வேண்டுமாக இருந்தால் அந்த சமூகம் கல்வியில் உயர்நிலையை அடைய வேண்டும். பல்வேறு துறைகளில் சாதனை கிடைக்க வேண்டும். ஒவ்வொரு துறைகளுக்குமானவர்களை உருவாக்க வேண்டும் என்ற விஷயத்தில் மிக கரிசனை செலுத்தினார்கள். அவருடைய சகோதரி முத்துநாச்சியார் என்று வரலாறு அடையாளப்படுத்துகிறது. சித்திலம்பை அவர்களுடைய சகோதரி, அவரை வைத்து பெண்களுக்கான தனித்தனியான பாடசாலைகளை அமைத்தார். முதல் பாடசாலையை அமைத்து அவருடைய சகோதரியை அந்த பாடசாலைக்கு முதல்வராக நியமித்தார், அதிபராக நியமித்தார். நாங்கள் இன்றளவும் பிரபலியமான ஜாகிரா கல்லூரிகள் என்று அடையாளப்படுத்துகின்ற கல்லூரிகள் எல்லாம் அறிஞர் சித்திலம்பை அவர்களுடைய பின்புலத்திலே உருவாக்கப்பட்டதுதான். கொழும்பு ஜாகிரா கல்லூரி, கண்டி, கம்பல, கொல்கவல, குர்நாகல, பதுல்ல, காலி என்று பல மாவட்டங்களில் ஜாகிரா என்ற பெயரின் மூலமாக ஜாகிரா கல்லூரிகளை உருவாக்கி இன்று அந்த ஜாகிரா கல்லூரிகள் கிறிஸ்துவ பாடசாலைகளிலும் பௌத்த பாடசாலைகள் கல்லூரிகளோடும் போட்டி போடக்கூடிய ஒரு உயர்நிலையை அடையக்கூடிய கல்லூரிகளாக உருவாக்கிய சிறப்பு அறிஞர் சித்திலம்பை அவர்களுக்கு இருக்கிறது என்பதை நாம் ஒவ்வொருவரும் விளங்கிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அவரோடு குறிப்பிட்ட காலம் வாழ்ந்த ஒரு அறிஞர் தான் அறிஞர் டிபி ஜாயா அவர்கள். உண்மையில் இவரும் மிகப்பெரிய ஒரு கல்விஞானியாக இருந்தார். இஸ்லாமியர்களுடைய கல்வி விஷயத்தில் மிக அக்கறை செலுத்தக்கூடியவராக இருந்தார். இன்று வெள்ளிக்கிழமை நாங்கள் 11:30 பாடசாலையை விட்டும் வெளியேறி வந்து ஜும்மாவுடைய நாளில் நேர காலத்தோடு பாடசாலையை விட வேண்டும் என்ற இந்த சலுகையை பெற்றுத் தந்தவர் அறிஞர் டிபி ஜாயா அவர்கள். எவ்வளவு பெரிய சேவையை செய்திருக்கிறார்கள் என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் யோசித்து பார்ப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, இலங்கை முஸ்லிம்களுடைய கல்வி விஷயத்தில் அக்கறை செலுத்தினார்கள். இலங்கை முஸ்லிம்கள் பெண்களுடைய கல்வி விஷயத்தில் அக்கறை செலுத்தினார்கள். பெண்களுக்கு என்று தனித்தனி பாடசாலைகளை உருவாக்கி கொடுத்தார்கள். அதற்கு என்று தனித்தனி துறை சார்ந்தவர்களை உருவாக்கினார்கள். மொழி வளம் பெற வேண்டும் என்பதற்காக வேண்டி அறிஞர் சித்திலம்பை அவர்கள் அவருடைய சகோதரர்களை ஆங்கில பாடசாலைகளில், ஆங்கிலேயர்களுடைய ஆங்கில பாடசாலைகளில் ஆங்கில கல்வியை கற்க வைத்து அவர் மூலமாக முஸ்லிம்களுக்கு ஆங்கிலத்தை கற்றுக் கொடுத்தார்கள். எழுத்துத்துறையில் ஊக்குவிப்பை கொடுத்தார்கள். முஸ்லிம் நேசன் பத்திரிகைகளிலும் அது போன்ற பல்வேறு பத்திரிகைகளிலும் முஸ்லிம்கள் எழுத வேண்டும் என்ற ஊக்குவிப்பை கொடுத்தார்கள். முஸ்லிம் நேசனின் ஊடாக அரசியலில், அரசாங்கத்தில் எங்களுடைய அங்கத்துவம் பெற வேண்டும் என்ற மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பை முன்வைத்து எழுத்துத்துறையில் ஊக்குவித்தார்கள். அன்புக்குரியவர்களே, இப்படி பல்வேறு காலகட்டங்களில் எங்களுடைய இஸ்லாமியர்கள் இந்த கல்விக்கும் இந்த அறிவுக்கும் கொடுத்திருக்கிற முக்கியத்துவம் என்பது அளப்பரியது, பேசி முடிக்க முடியாதது. அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு முக்கியத்துவத்தை எங்களுடைய முன்னோர்கள் இந்த கல்விக்கு கொடுத்திருப்பதை பார்க்கிறோம். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இத்தகைய பின்னணியில் வளர்ந்து வந்திருக்கிற எங்களுடைய சமூகம் இந்த இலங்கை திருநாட்டிலே குறிப்பிடப்பட்ட விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவுக்குத்தான் கல்வி ஞானிகளையும் அல்லது அந்த கல்வியின் ஊக்கத்தை கொடுக்கக்கூடியவர்களையும் சில துறைகளில் மாத்திரம் எங்களுடைய சமூகத்தை வழிநடாத்தக்கூடியவர்களையும் பெற்றிருக்கிறது என்பது ஒரு கசப்பான ஒரு உண்மையாகும். எங்களுடைய இளம் சமூகம், எங்களுடைய வளர்ந்து வரக்கூடிய சமூகம், அவர்கள் போதை வஸ்துக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை, இந்த கையடக்க தொலைபேசிகள் வலைத்தளங்களுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை, பெண்களுக்கும் காதலுக்கும் கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை, இந்த சமூகத்திற்காக, இந்த கல்விக்காக, இந்த சமூகத்தினுடைய எழுச்சிக்காக நாங்கள் இந்த இலங்கை திருநாட்டிலே இன்னும் தலை நிமிர்ந்து வாழ வேண்டும் என்ற எதிர்பார்ப்புடன் அவர்களுடைய அறிவு ஞானத்தை மேம்படுத்துவதற்காக வேண்டி ஒவ்வொரு துறை சார்ந்தும் சிந்திப்பார்களாக இருந்தால்,
ஒவ்வொரு துறை சார்ந்தும் கற்க வேண்டும் என்ற ஆர்வத்தோடு இருப்பார்களாக இருந்தால் நிச்சயமாக அன்புக்குரியவர்களே, எங்களுடைய சமூகம் செல்லுகிற இடம் வேறு, எங்களுடைய சமூகத்தினுடைய உயர்வு வேறு. எல்லா வகையான வளங்களையும் சிறுபான்மையாக வாழுகிற எங்களுக்கு இந்த இலங்கை திருநாட்டிலே அல்லாஹ் ஏற்படுத்தி தந்திருக்கிறான். குறிப்பிட்ட சில பரீட்சைகளோடு மாத்திரம் எங்களுடைய சமூகம் சுருங்கிக் கொள்கிறது. சொல்வார்கள், இந்த 5ஆம் தர புலமை பரிசில் என்பது பெற்றோருக்கான பரீட்சை. பெற்றோர்கள் அதற்காக வேண்டி ராப்பகலாக கஷ்டப்பட்டு மல்லு கட்டி பிள்ளைகளை படிக்க வைத்து அதுல வருகிற பெருவேறுகளினூடாக பெற்றோர்கள் சந்தோஷப்படுகிறார்கள் என்பதற்காக வேண்டி அதை பெற்றோர்களுடைய பரீட்சை என்று அடையாளப்படுத்துவார்கள். ஒரு எழுத்தாளர் எழுதியிருந்தார், கல்வி பொதுத்தராத சாதாரண பரீட்சை, இந்த OL பரீட்சையை ஆசிரியர்களுடைய பரீட்சை என்பார்கள். தான் கற்பிக்கிற மாணவன் இந்த பாடத்துல A எடுக்கணும், இந்த பாடத்துல B எடுக்கணும், இந்த பாடத்துல எல்லாரும் A தர சித்தி பெற வேண்டும் என்பதற்காக வேண்டி ஆசிரியர்கள் கடும் ஊக்கத்தை கொடுத்து கற்பிப்பார்கள். அந்த கற்பித்தலின் பின்னால் வரக்கூடிய பெறுபேறுகளை வைத்து ஆசிரியர்கள் உண்மையாகவே மிகைக்க சந்தோஷப்படுவார்கள். AL பரீட்சை என்பது மாணவர்களுடைய பரீட்சை. வழிகாட்டி விட்டு செல்வார்கள் ஆசிரியர்கள், மாணவர்கள் படிப்பார்கள். சுயமாக மிக அதிகமாக படிக்க வேண்டிய ஒரு பரீட்சை AL பரீட்சை. இந்த பரீட்சையை தாண்டி OL பாஸ் ஆகினா AL படிக்கிறதுக்கு மாணவர் வருவார். OL பாஸ் இல்லைன்னா ஏதாவது ஒரு வேலைக்கு போய் தருவார். AL படிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும். AL பாஸ் என்றா எங்களுடைய சமூகம் விளங்கி வைத்திருக்கிற ஒரு குறுகிய மனப்பாங்கு ஒன்று பல்கலைக்கழகத்துக்கு போகணும், அல்லது கல்வியியல் கல்லூரிக்கு போகணும், யூனிவர்சிட்டிக்கு போகணும், அல்லது காலேஜுக்கு போகணும். இது ரெண்ட தவிர எங்களுடைய சமூகம் மிக அண்மை காலமாகத்தான் ஒரு சில விஷயங்களின் பக்கம், ஒரு சில கல்விகளின் பக்கம் விழிப்புணர்வு பெற்றிருக்கிறதே தவிர அது இல்லைண்டா வாழ்க்கை இல்லை என்கிற அளவுக்கு எங்களுடைய சமூகம் இந்த ALோடு சுருங்கிக் கொள்ளக்கூடிய, அல்லது பல்கலைக்கழகங்களில் கல்வி கற்று முடித்தவர்கள், கல்வியியல் கல்லூரிகளில் கல்வி கற்ற ஆசிரியர்களாக இருப்பவர்கள், அந்த கல்விகளோடு மட்டும் சுருங்கிக் கொள்ளக்கூடிய அளவுக்கு எங்களுடைய சமூகத்தினுடைய கல்வி இருப்பது என்பது மிக கவலையான ஒரு விஷயமாகும். அன்புக்குரியவர்களே, எங்களுடைய சமூகம் தொடர்பாக நாங்கள் சிந்திக்க வேண்டும். கல்வியில் எந்தெந்த துறைகள் எல்லாம் முன்னேற்றகரமான துறைகள் இருக்கிறதோ, எந்தெந்த துறைகளுக்கெல்லாம் எங்களுடைய சமூகத்தை நாங்கள் ஊக்குவிக்க முடியுமோ அந்தந்த துறைகளுக்கு எங்களுடைய சமூகத்தை கொண்டு செல்ல வேண்டிய கடப்பாடு எங்களுடைய சமூக அங்கத்தவர்கள் என்ற அடிப்படையில் ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது. பல ஆண்டுகளாக பேசி வருகிறோம், எங்களுடைய சமூகத்தில் பல பெண் மருத்துவர்களை உருவாக்க வேண்டும், குறிப்பாக மகப்பேற்று மருத்துவர்களை உருவாக்க வேண்டும். எங்களுடைய பெண் பிள்ளைகள், பெண்கள் குழந்தை பெற்றுக் கொள்வதற்காக வேண்டி ஏனைய ஆடவர்களிடம் சென்று, ஆண்களிடம் சென்று அவர்களுடைய மகப்பேற்றை பெற்றுக் கொள்கிறார்கள். இந்த நிலை மாற வேண்டும். எங்களுடைய சமூகத்தில், இஸ்லாமிய சமூகத்தில் பெண்களை பெண் மருத்துவர்களாக உருவாக்க வேண்டும், மகப்பேற்று மருத்துவர்களாக உருவாக்க வேண்டும் என்று பல்வேறு தரப்பினர்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் அதற்கான முயற்சியில், அதற்கான ஊக்குவிப்பில், அதற்கான செலவழிப்பில், அதற்கான பங்களிப்பில் நாம் ஒவ்வொருவரும் இருக்க வேண்டும் என்பது இஸ்லாம் எங்களுக்கு காட்டி தந்திருக்கிற மிக முக்கியமான ஒரு வழியாக அன்புக்குரியவர்களே யோசித்துக் கொண்டிருக்கிறோம், பேசிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் அதற்காக முயற்சிப்பவர்கள் குறிப்பிட்ட சில சாரார்தான். பாடசாலையில் ஆசிரியர்கள் அதற்காக ஊக்கத்தை கொடுக்கிறார்கள், அல்லது ஒரு சில தனவந்தர்கள் அதற்காக ஊக்கத்தை கொடுக்கிறார்கள். ஆனால் அதற்கான வாய்ப்புகள் இருந்தும், அதற்கான வசதிகள் இருந்தும், அதற்கான தேவைகள் இருந்தும் பெற்றோர்கள் இதை உணராத வரை, இந்த துறை மாத்திரமல்ல எத்துறையாக இருந்தாலும் சரி, பெற்றோர்கள் அதை உணராத வரை நிச்சயமாக எங்களுடைய சமூகத்தில் எங்களுடைய இளைஞர்களை, எங்களுடைய யுவதிகளை கல்வி ஞானம் உடையவர்களாக நாங்கள் மாற்ற முடியாது என்பதுதான் யதார்த்தம். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த கல்வியின் பக்கம் நாட்டம் கொண்டவர்களாக இருப்போமாக இருந்தால், எந்த துறையாக இருந்தாலும் படிக்க வேண்டும் என்ற ஆசையோடு எங்களுடைய சமூகத்தை நாங்கள் மாற்றுவோமாக இருந்தால் நிச்சயமாக எங்களுடைய சமூகம் போதையின் பக்கம் செல்லாது, எங்களுடைய சமூகம் அனாச்சாரமான செயற்பாட்டின் பக்கம் செல்லாது, எங்களுடைய சமூகம் நிச்சயமாக பாவமான காரியங்களின் பக்கம் அதை இலக்காக கொண்டு செல்லாது என்பதுதான் யதார்த்தம். இதற்கு எங்களுடைய கல்வி ஆன்மீகத்தோடு இணைந்த கல்வியாக இருக்க வேண்டும். இஸ்லாம் இது மார்க்க கல்வி, இது உலக கல்வி என்று இரண்டு கல்வியையும் வெவ்வேறாக பிரித்து நோக்கவில்லை. இரண்டு கல்வியையும் ஊக்குவிக்கிறது, இரண்டும் ஒன்றென பேசுகிறது. எதை கற்றாலும், எதனூடாக கல்வியை பெற்றாலும், எந்த கல்வியை மக்களுக்கு நாங்கள் கொடுத்தாலும் அது எங்களை ஆன்மீகத்தோடு வலுப்படுத்தக்கூடிய கல்வியாக இருக்க வேண்டும், இறைவனோடு தொடர்புடக்கூடிய கல்வியாக இருக்க வேண்டும்.
எங்களை தீமையின் பக்கம் இட்டு செல்லாத கல்வியாக இருக்க வேண்டும். எங்களை நேரான பாதையை விட்டும் நெறிபிரள வைக்காத கல்வியாக இருக்க வேண்டும் என்பதில் இஸ்லாம் மிக கவனமாக இருக்கிறது. இதனால் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஊக்கப்படுத்தி சொன்னார்கள், மன் ஸலக தரீகன் யல்தமிசு ஃபீஹி இல்மன் ஸஹலல்லாஹு லஹு தரீகன் இலல் ஜன்னah. யாரெல்லாம் கல்வியை தேடுகிற பாதையை தேர்வு செய்து கொள்கிறார்களோ அந்த பாதையின் ஊடாக சுவர்க்கத்தினுடைய பாதையை அல்லாஹ் இலகுபடுத்தி கொடுக்கிறான். ஒரு கல்வி என்பது ஒரு சமூகத்தினுடைய மேம்பாடு, கல்வி என்பது ஒரு சமூகத்தினுடைய வளர்ச்சி, கல்வி என்பது ஒரு சமூகத்தினுடைய பாதுகாப்புக்கும் இருப்புக்கும் மிக முக்கியமான அம்சம் என்பதனால் தான் கல்வியை தேடுகிற பாதையை இஸ்லாம் சுவர்க்கத்துக்குரிய பாதை என்று எங்களுக்கு அடையாளப்படுத்துகிறது. அன்புக்குரியவர்களே, எங்களுடைய சந்ததிகளை அந்த பாதையினூடாக நடாத்துவதற்கு நாங்கள் முயற்சிக்க வேண்டும். அதற்கு செலவழிப்பதில் கஞ்சத்தனம் காட்டக்கூடாது, அதற்காக நேரங்களை ஒதுக்குவதில் கஞ்சத்தனம் காட்டக்கூடாது, அதற்காக வேண்டி பிரயத்தனம் எடுப்பதில் நாங்கள் கஞ்சத்தனம் காட்டக்கூடாது. எந்த துறையில் எங்களுடைய சமூகம் முன்னேற வேண்டுமோ, என்னுடைய பிள்ளை முன்னேற வேண்டுமோ, என்னுடைய சமூகத்திற்கும் இந்த மார்க்கத்திற்கும் உயர்வுக்கும் தகுதியான கல்வியை பெற்றுக் கொடுப்பதில், ஆன்மீகத்தை பாதுகாக்கிற கல்வியை பெற்றுக் கொடுப்பதில் முயற்சிக்க முடியுமோ அத்தனை துறைகளிலும் நானும் என்னுடைய பங்களிப்பை செலுத்த வேண்டும் என்பதில் நாம் எப்போது சிந்திக்க ஆரம்பிக்கிறோமோ நிச்சயமாக எங்களுடைய சமூகத்தினுடைய வெற்றி அன்றிலிருந்து ஆரம்பிக்கிறது. எங்களுடைய சமூகம் எதிர்பார்த்திருக்கின்ற அத்தனை துறைகளுக்குமான துறைசார் அறிஞர்களை உருவாக்குகின்ற பங்களிப்பு எனக்கும் இருக்கிறது என்பதை நானும் நீங்களும் நிச்சயமாக விளங்கிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். எனவேதான் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, கல்வி என்பது உலக கல்வி மார்க்க கல்வி என்று வித்தியாசப்படுத்தாமல் இஸ்லாம் எல்லா கல்வியையும் ஊக்குவிக்கிறது. அந்த கல்வியில் ஆன்மீகம் இருக்க வேண்டும், அந்த கல்வியில் குர்ஆனும் சுன்னாவுடைய வழிகாட்டல் இருக்க வேண்டும், அந்த கல்வியினூடாக சுவர்க்கத்துக்குரிய பாதை இலகுவாக்கப்பட வேண்டும். சுயலாபம் அல்லது இந்த உலகத்தினுடைய லாபம் மட்டும் நோக்காக கொண்ட கல்வி நிச்சயமாக சுவர்க்கத்துக்குரிய கல்வியாக இருக்காது என்பதை மிக தெளிவாக விளங்கிக் கொள்வோம். கல்விக்கான முக்கியத்துவத்தை விளங்குவோம். நாங்கள் கற்காவிட்டாலும், வயது கடந்து விட்டது என்று யோசித்தாலும், என்னுடைய பிள்ளை, என்னுடைய பேர பிள்ளை, என்னுடைய பக்கத்து விட்டான், என்னுடைய சமூகம், என்னுடைய குடும்பம் கற்க வேண்டும் என்கிற விஷயத்தில் ஆர்வம் காட்ட வேண்டும். சொத்துக்கள் நிறைந்திருக்கிறவர்கள் கல்விக்காக வேண்டி கொடுக்க வேண்டும், பாடசாலைகளுக்கு கொடுக்க வேண்டும், மதரசாக்களுக்கு கொடுக்க வேண்டும். ஏஎல் பரீட்சை எழுதியதற்கு பின்னால் எத்துறைக்கு செல்வது, இந்த துறைக்கு சென்றால் கற்பதற்கு வசதி இல்லையே என்று அங்கலாய்க்கிற மாணவர்களை தேடி தேடி கொடுக்க வேண்டும். சமூகத்திற்காக வேண்டி உழைக்க வேண்டும் என்ற இந்த எண்ணத்தோடு நாங்கள் ஒவ்வொருவரும் கல்விக்கான முக்கியத்துவத்தை விளங்கிக் கொள்வோம். எல்லாம் அல்ல அல்லாஹு தஆலா அவன் பொருந்திக் கொண்ட நல்லடியார்களாக நம் அனைவரையும் மாற்றி அருள் செய்வானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வலா உதுவான இல்லா அலல் ஸாலிமீன். அம்மா பஅத். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இஸ்லாமிய மார்க்கம் இந்த கல்விக்கு வழங்கி இருக்கின்ற முக்கியத்துவத்தின் காரணமாகத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை ஊக்கப்படுத்தி சில விஷயங்களை சொன்னார்கள். இதா மாத இப்னு ஆதம், ஒரு மனிதன் மரணித்து விட்டால் அவனை 3 விடயங்கள் பின்துயர்கின்றன. அவனை 3 விடயங்கள் மட்டும்தான் அவனோடு செல்கின்றன. சதகத்துன் ஜாரியா, அவன் செய்த நிரந்தரமான தர்மம், அவ் இல்முன் யுன்தஃபஉ பிஹி, அவன் கொடுத்த பிரயோசனமான கல்வி. எதையாவது மனிதனுக்கு சொல்லிக் கொடுத்திருந்தால், கற்றுக் கொடுத்திருந்தால் அந்த பிரயோசனமான கல்வி நிச்சயமாக மௌத்துக்கு பின்னால் அவனுக்கு பிரயோசனம் அளிக்கும். அவ்வலதுன் சாலிஹுன் யதுஉ லஹு, அல்லது அவனுக்காக துஆ செய்யக்கூடிய அவனுடைய சாலிஹான பிள்ளை. இந்த 3ம் ஒரு மனிதன் மௌத்துக்கு பின்னால் வரக்கூடிய அமல்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எந்த ஒரு விஷயம், நல்ல விஷயம் எனக்கு தெரிந்தாலும் நான் அடுத்தவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். எந்த ஒரு நலவான விஷயம் எனக்கு தெரிந்தாலும் நான் அடுத்தவனுக்கு கற்றுக் கொடுத்தே ஆக வேண்டும் என்கிற விஷயத்தில் மிக உறுதியாக நாங்கள் இருக்க வேண்டும். இது நிச்சயமாக எங்களுடைய மௌத்துக்கு பின்னால் வரக்கூடிய மிகப்பெரிய ஒரு விமோசனம், ஒரு வெற்றிக்கான வழி, ஒரு நன்மை என்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடையாளப்படுத்தினார்கள். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், யார் கல்வியை தேடுகிறாரோ, யார் படிக்கிறாரோ, யார் இந்த அறிவு ஞானத்தை தேடி செல்கிறாரோ நிச்சயமாக அல்லாஹு தஆலா சுவர்க்கத்தினுடைய பாதையை இலகுபடுத்தி கொடுக்கிறான். மலக்குமார்கள் இந்த கல்வியை தேடுகிறவர்களுக்கு அவருடைய இறக்கைகளை விரித்து கொடுக்கிறார்கள். இந்த உலகத்தில் உள்ள அத்தனையும் அவருக்காக வேண்டி இஸ்திக்பார் செய்கின்றன. வானத்தில் உள்ளவை, பூமியில் உள்ளவை,
தண்ணீரில் வாழக்கூடிய மீன் உட்பட நிச்சயமாக அவருக்காக வேண்டி இஸ்திக்ஃபார் செய்கின்றன. ஒரு ஆலிம், ஒரு கற்பவனுக்கும் ஒரு வணக்கசாலிக்கும் இடையில் உள்ள வித்தியாசம் என்ன தெரியுமா? ஏனைய கோள்கள் நட்சத்திரங்களுக்கு மத்தியில் சந்திரன் எவ்வாறு மிளிர்ந்து கொண்டிருக்கிறதோ, ஒளியோடு இருக்கிறதோ, அது போன்றுதான் சமூகத்தில் இருப்பவர்களில் கல்வி ஞானம் கொடுக்கப்பட்டவர்கள், கற்றறிந்தவர்கள், படித்தவர்கள், ஏனைய கோள்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய சந்திரனை போன்றவர்கள், அவர்கள் ஒளிரக்கூடியவர்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள், வ இன்னல் உலமாஅ வரஸத்துல் அன்பியா, நிச்சயமாக கல்வி ஞானிகள், அறிஞர்கள், ஆலிம்கள் நபிமார்களுடைய வாரிசுகளாக இருக்கிறார்கள். வ இன்னல் அன்பியா லம் யுவர்ரிசு தீனாரன் வலா திர்ஹமா, நிச்சயமாக நபிமார்கள் தீனார்களையோ திர்ஹம்களையோ அவர்கள் வராகத்தாக, அவர்களுடைய பிச்சலங்களாக விட்டு செல்லவில்லை என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். நபிமார்களுடைய வாரிசுகளாக அடையாளப்படுத்தப்பட்ட அறிஞர்களுடைய மிக முக்கியமான பணி, அவர்களுடைய அறிவின் மூலமாக இந்த சமூகம் பிரயோசனம் பெற வேண்டும். நிறைய அறிஞர்கள் இருக்கிறார்கள், நிறைய கற்றறிந்தவர்கள் இருக்கிறார்கள். எங்களுடைய சமூகம் போற்றுகிறது, எங்களுடைய சமூகம் புகழ்கிறது. ஆனால் எங்களுடைய சமூகம், எங்களுடைய பிரதேசம், அவர்களுக்கும் பிரதேசத்துக்கும் சம்பந்தமே கிடையாது, அவர்களுக்கும் சமூகத்துக்கும் சம்பந்தமே கிடையாது. கற்றறிந்து விட்டு இந்த சமூகத்துக்கு பிரயோசனம் இல்லாதவர்களாகவே, அவர்கள் அடையாளம் தெரியாதவர்களாகவே மறைந்து விட்டு சென்றிருக்கிறார்கள் என்று சொன்னால், அன்புக்குரியவர்களே, நாங்கள் கற்கிற கல்வி, நாங்கள் பெற்றுக்கொள்கிற கல்வி, நாங்கள் கொடுக்கிற கல்வி, நாங்கள் ஊக்குவிக்கிற கல்வி இந்த தீனுக்கும் இந்த சமூகத்திற்கும் பிரயோசனமானவர்களை உருவாக்க வேண்டும். சுயலாபம் இல்லாமல் பொது நலம் கொண்ட கல்வியாளர்களை நாங்கள் உருவாக்குவதற்கு முயற்சிக்க வேண்டும். இந்த சமூகத்தினுடைய எதிர்காலம் குறித்து சிந்திக்கின்ற கல்வியாளர்களை உருவாக்க வேண்டும். எத்துறையில் ஒருவர் முன்னேறி சென்றாலும் அந்த துறையில் இன்னும் பலரை உருவாக்குகிற கல்வியாளர்களை நாங்கள் உருவாக்க வேண்டும். அந்த கல்வியாளர்களை உருவாக்குவதாக இருந்தால் நிச்சயமாக அது ஆன்மீகத்தோடு சேர்ந்த கல்வியின் ஊடாக மட்டும்தான் கொடுக்க முடியும். வெறுமனே இந்த உலகத்தினுடைய தேவைக்காக படிக்கிற இந்த கல்வி இருக்கிறது, இந்த உலகத்தினுடைய இந்த துறைகளை எல்லாம் தேடி தேடி படிக்க வேண்டும் என்று படிக்கிற கல்வி இருக்கிறது, அல்லாஹுவை மறந்து, தூதருடைய வழிகாட்டலை மறந்து, இஸ்லாமிய நெறிமுறைகளை மறந்து, சுயலாபத்திற்காக, உலக நோக்கத்திற்காக மட்டும் படிக்கிற கல்வி நிச்சயமாக இந்த சமூகத்துக்கு பிரயோசனம் தராது, இந்த மார்க்கத்துக்கு பிரயோசனம் தராது, வளர்ந்து வருகிற எங்களுடைய எதிர்கால சந்ததிகளுக்கு பிரயோசனம் தராது. அத்தகைய கல்வியாளர்களை உருவாக்குகிற பொழுதே, உருவாக்குகிற அந்த காலகட்டத்திலிருந்தே அவர்களுடைய உள்ளத்தில் ஆன்மீகத்தை பதிக்க வேண்டும், அல்லாஹுவை பற்றிய பயத்தை பதிக்க வேண்டும். நாங்கள் கல்வி ஞானம் கொடுக்கப்பட்டவர்கள், நபிமார்களுடைய வாரிசுகள், அவர்களுடைய பணி நிச்சயமாக அடுத்தவர்களுக்கு சென்றடைய செய்வதுதான் என்ற இந்த மிக முக்கியமான நோக்கத்தை அவர்களுடைய உள்ளத்திலே ஆழமாக பதிக்க வேண்டும் என்பதை நானும் நீங்களும் விளங்கிக் கொள்வோம். எங்களால் முடிந்தவரை முயற்சிப்போம். எங்களுடைய எந்த சக்தியால் முடியுமோ, பொருளாதாரத்தால், எங்களுடைய உபதேசத்தால், எங்களுடைய நேர செலவழிப்பால், எங்களுடைய காலத்தினுடைய செலவழிப்பால், எங்களுடைய ஊக்குவிப்பால் என்று எந்தெந்த துறைகளின் மூலமாக, எந்தெந்த வழிகளின் மூலமாக எங்களுடைய சமூகத்திற்கு பிரயோசனமான கல்வி ஞானிகளை பல துறைகளுக்கு உருவாக்குவதற்கு இயலுமோ அந்த துறைகளுக்கு உருவாக்குவதற்கு முயற்சிப்போம். காலம் கடக்கவில்லை, அல்லாஹ் வாய்ப்புகளை தந்திருக்கிறான். இந்த நாட்டில் சிறுபான்மையினர்களாக வாழ்ந்தாலும் தனித்துவமான ஒரு கல்வி முறையை அல்லாஹு தஆலா எங்களுக்கு தந்திருக்கிறான். அந்த கல்வி முறையை கற்று நிச்சயமாக எங்களுடைய சமூகத்திற்கு பிரயோசனமானவர்களாக மாறுவதற்கு நாம் ஒவ்வொரு முயற்சி செய்வோம். நாங்கள் OLAL கடந்து விட்டோம், நாங்கள் பாஸ் ஆகவில்லை, அதில் சேரவில்லை, நாங்கள் ஃபெயில் ஆகிவிட்டோம் என்று மனது அங்கலாய்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. பல தொழில் துறைகள் எங்களுக்காக வேண்டி திறந்து காத்திருக்கின்றன, அதனுடைய கல்விகள் திறந்து காத்திருக்கின்றன, அதற்கான தேர்வுகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன, அதற்கான நேர்முக பரீட்சைகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. எங்களுடைய இளைஞர்கள் அதற்காக வேண்டி முயற்சி செய்ய வேண்டும். கல்வியினூடாக ஒவ்வொருவரும் எங்களுடைய சமூகத்திற்கு பிரயோசனம் அளிக்க வேண்டும் என்ற முயற்சியில் நாங்கள் ஈடுபட வேண்டும். ஓடாவி தொழில் செய்கிறார்கள், கல்வி கற்று VTC சென்டரிலே அதனுடைய கல்வியினூடாக அந்த தொழிலே ஈடுபடுவதற்கான வாய்ப்புகள், தொழில் கல்வி வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது.
பைப்லைன் வேலை செய்கிறோமா, எலக்ட்ரிக்கல் வேலை செய்கிறோமா, அதற்கான கல்வியின் ஊடாக அந்த வேலையை தொழிலை செய்வதற்கான வாய்ப்பு தொழில் கல்வியின் ஊடாக வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. இப்படி பல்வேறு தொழில்களுக்கும் தொழில் கல்வி முயற்சிகள் எங்களுடைய நாட்டிலும் உருவாக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் சிந்தித்து யோசித்து கல்வியின் ஊடாக தொழிலையும் பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த கல்வியும் தொழிலும் தீனுக்கும் எனக்கும் சமூகத்திற்கும் பிரயோஜனமாக இருக்க வேண்டும் என்ற நன்னோக்கத்தோடு நாங்கள் ஒவ்வொருவரும் கல்வியின் முக்கியத்துவம் செலுத்துவோம். எல்லாம் அல்ல அல்லாஹு தஆலா பேசிய எனக்கும் கேட்டுக்கொண்டிருந்த உங்களுக்கும் அருள் செய்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.